ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டில் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குல்ல, அதுக்கெலாம் எப்படி சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39. ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 39 எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கு? 6 ஸ்கொயர் என்ன? 36. அதுக்கு பக்கத்தில் தானே இருக்கு. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 36. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 6 போட்டிருக்கேன். 6 ஸ்கொயர் என்ன? 36. அதை விட 39 அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குது. அதனால இங்கே என்ன போட்டுருவேன்னா ப்ளஸ் போட்டுருவேன். இதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுருணும். ஸோ இங்கே 39 6 ஸ்கொயரோட அதிகமாக இருக்குது, அதனால ப்ளஸ். அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 டிவைடட் பை இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 6 2s are 12. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? 6 plus 1 3s are 4 3s are 12. ஸோ 1/4. 1/4 என்ன? 0.25. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 6.25 தான் இதோட ஆன்சராக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. பார்த்துடலாமா? ஓகே, இருங்க கால்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாம். 39. ஸோ என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் இருக்கா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 இட்ஸ் 6.244. அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா 6.25. சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பண்ணிடலாமா? இதுலே 77. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 77. ஓகே, இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது என்ன ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கு? ஸோ 9 ஸ்கொயர் என்ன? 81. 9 ஸ்கொயர் என்ன? 81. கரெக்டா? ஸோ 9 ஸ்கொயர் 81. இந்த 81ஓட 77 அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஸோ கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னா என்ன போட்டுருந்தோம்னா இங்கே மைனஸ் போட்டுருவேன். நெக்ஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஸோ 9 2s are 18. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும்? 2 2s are 4 and 9 2s are. ஸோ 9 மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 9s are, ஸோ 0.20 இருக்கும். ஸோ 2 9s are 18, ரிமைனிங் 2. அகைன் என்ன இருக்கும் நமக்கு? அகைன் 2 9s are, அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ என்ன ஆன்சர் இருக்கும்? 9.0222 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்? 9 மைனஸ் 0.22. 9லேருந்து இந்த 0.22 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 8.78. ஸோ இதான் அதோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். செக் பண்ணிடலாமா கால்குலேட்டர்? 77. ஸோ அப்ராக்சிமேட்டாக 8.777. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா 8.78. சிம்பிள். ஸோ நீங்கள் எது நியராக இருக்கோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருவீங்க. அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டுருவீங்க. ஸோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.